இங்க ராஜி ஒட்டுமொத்தமா எல்லார் முன்னாடியும் உண்மையை உடைக்கிறாங்க. அதாவது கல்யாணத்தன்னைக்கு எங்க 2 பேரையும் கடத்திட்டு போனது இந்த குமார் தான்னு சொல்லும்போது, இதையெல்லாம் கேட்ட எங்க மொத்த குடும்பமும் குமார் மேல பயங்கர கோவப்படுறாங்க. ஆனா பாண்டியன் எத பத்தியும் யோசிக்காம குமார் அந்த இடத்துலயே 4 சாத்து சாத்துறேன். இங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சக்திவேல் என் பையன அடிக்காதயான்னு சொல்லி எங்க பாண்டியன் கிட்ட சத்தம் போட, கூட நின்ன பசங்கள் எல்லாருமே இங்க தன்னுடைய அப்பாவுக்கு சப்போர்ட்டா நிக்க, இப்படி பிரச்சனை அந்த இடத்துல பெருசாகுது. அந்த நேரத்துல எங்க குமார மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்காக வந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும், என்ன இந்த பையன் இப்படி இருக்கான்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கும்போது இந்த சண்டையும் சச்சரவும் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிக்குது. அப்ப பக்கத்துல நிக்கிறீங்க முத்துவேலு, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கப்புறம் உள்ள போய் பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே, உங்க குடும்பத்தை பத்தி 4 இடங்கள்ல விசாரிக்கும் போது எல்லாரும் நல்ல விதமா தான் சொன்னாங்க. ஆனா இப்போ இந்த குடும்பத்தை விட்டு வெளியில போன உங்க பொண்ணையே என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்படி கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அப்போ என் பொண்ணோட நிலைமை என்னாகிறது? இந்த குடும்பத்துல இருக்க இந்த பொண்ணுக்கே இவ்வளவு பெரிய நிலைமைன்னா, அப்போ என் பொண்ணோட வாழ்க்கை, என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது? இதை பத்தி நாங்களே யோசிக்கணும்ல. எனக்கு இந்த குடும்பத்துல பொண்ணு கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லைன்னு வந்தவங்க சொல்ல, இதை கேட்ட எங்க பாண்டியனும் அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. வந்தவங்களும் இங்க அப்படியே அமைதியா அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியில போக, எங்க சம்மந்தின்னு சொல்லி எங்க சக்திவேலை கூப்பிட்டுட்டு போக, இப்போ உனக்கு சந்தோஷமா ஓடுகாலி, இந்த வீட்டை விட்டு ஓடி போனது மட்டும் இல்லாம என் பையனோட வாழ்க்கையை மொத்தமா கெடுத்துட்டு வந்து இப்போ என் முன்னாடி வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எங்க சக்திவேல் ராஜி ஏத்துட்டு, அதுக்கு ராஜி சொல்றாங்க, ஆமா இங்க நான் தான் எல்லாத்தையுமே கெடுத்து நின்றுட்டு இருக்கேன் பாருங்க. ஆமா உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இந்த வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு பிறகு என்னை பத்தி நீங்க பேசுறதுக்கான உரிமையோ இல்ல தகுதியோ உங்களுக்கு யாரு கொடுத்தது? முக்கியமா என்னை பத்தி நான் பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? இந்த வீட்டு பொண்ணு இல்ல, இந்த வீட்டை விட்டு ஓடுனவ என்னைக்குமே எங்களுக்கு எதிரிதான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற நீங்க, பின்ன எதுக்காக என்ன ஓடுகாலேன்னு சொல்றீங்க? ஆமா நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தான், இப்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன வருத்தம்? உங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்களே நீங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்க. கல்யாணம் பண்ண பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பெத்த அம்மாவா இருந்தாலும் சரி, என்னைக்குமே அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையா கொடுக்க மாட்டீங்க. வீட்டை விட்டு வெளியில தள்ளுறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா மட்டும் அவங்க கூட இருந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும். அதுவே கட்டிட்டு வந்த உங்க பொண்டாட்டிகளுக்கு எதுவும் ஒண்ணுனா அவங்கள பார்த்து கவனிச்சுக்கிறதுக்கோ, அவங்கள இங்க இருந்து அக்கறையோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கோ உங்களுக்கு எந்தவித எண்ணமும் இல்ல, ஒரு பாசமுமே இருக்காது. இப்படிப்பட்ட உங்களை பத்தி அவங்க விசாரிக்கலாமலா வந்திருப்பாங்க? என்னமோ ஏதோ தெரியாம வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இங்க நீங்க முதல்ல மாறுங்க, அதுக்கப்புறம் தான் எங்க குமாரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் இந்த குமார் இப்படி கேடு கெட்டு போய் அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்க ராஜி திட்டும்போது, இங்க சக்திவேல் வந்துட்டு, என்னடி பேசுற, என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு இங்க அடிக்க கையா உங்க சக்திவேல் நிறுத்து அப்படின்னு இங்க முத்துவேல் சொல்றாங்க. ஆனா அதை கேட்காத சக்திவேல் இங்க அடிக்கிறதுக்காக வரும்பொழுது இங்க ஓடி வந்து கதை தடுக்கிறாங்க. இன்னொரு அடி இங்க ராஜி மேல பட்டுது, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். வயசுல மூத்தவங்கன்றதுக்காக நான் அமைதியா பொறுமையா போயிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் இங்க ராஜி சொன்னதான் சரி, ராஜி பேசினதான் சரி. நீங்க முதல்ல உங்க குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட அன்பாவும் பாசமாவும் அக்கறையும் நடந்துக்க பாருங்க. அதை பார்த்து தான் சுத்தி இருக்கவங்களும் உங்களை பார்த்து நடந்துக்க பழகுவாங்க. முக்கியமா உங்க பையன் உங்களை பார்த்து தான் வளருவான். நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே போல தான் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுகிட்டையும் அவனும் அதே போல அட்டூழியத்தை பண்ணானா, இங்க அத்தைங்கெல்லாம் அமைதியா இருக்கிற மாதிரி வர்ற பொண்ணு அமைதியாவே இருக்க மாட்டான். அதை முதல்ல நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்க கதிரம் பேசும்பொழுது, என் குடும்பத்தை பத்தி விமர்சிக்கிறதுக்கு நீ யாருடான்னு சொல்லி எங்க கதிரை வந்து சக்திவேல் திட்ட உடனே ராஜி கேட்குறாங்க, அதே போல தான் நானும் கேட்குறேன், என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து கேட்குறேன். நான் டியூஷன் போனால் உங்களுக்கு என்ன, இல்லை நான் வேலைக்கு போனால் உங்களுக்கு என்ன, இல்லை நான் சம்பாதிச்சு இந்த வீட்டில் வந்து காசு கொடுத்தா தான் என்ன, இல்லை கொடுக்கலனா தான் உங்களுக்கு என்ன? இதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இதை பற்றி நீங்கள் ஏன் முதல்ல பேசுகிறீங்க? இனிமேல் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அந்த உரிமையை நீங்கள் கையில் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நானும் பேச வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவேலு ஒரு வார்த்தை கூட எங்கள் ராஜை எதிர்த்து பேசக்கூட முடியாமல் தயங்கி நின்றுட்டு இருக்கேன். என்னென்ன அவள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா? இந்த ஓடுகால் இந்த வீட்டை விட்டு ஓடுனது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை தெருமுனையில் வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்னென்ன அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது பலாருன்னு ஒரு அறை எங்கள் குமாருக்கு விடுறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த தைரியம்லாம் உனக்கு எங்கே இருந்துடா வந்தது? ஆளுக்கு அடுத்துற அளவுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது, என்னென்ன எதுக்காக நான் இப்போ குமார் அடிக்கிறீங்கன்னு சொல்ல, போதும் நிறுத்து சக்திவேலு அப்படின்னு சக்திவேலை வாயை அடைக்கிறாங்க. தன்னுடைய அண்ணன் குரலை ஒசத்தி பேசும்போது இங்கே சக்திவேல் எதுவுமே பேச முடியாமல் நிற்க, இங்கே ஒன்னே ராஜி சொல்கிறாங்க, உங்கள் நாடகத்தை எல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கோங்க. இங்கே வச்சியும் உங்கள் ட்ராமாவெல்லாம் நம்புற அளவுக்கு நாங்கள்லாம் எதுவும் ஆறு முட்டாளே கிடையாது. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கள் சித்தப்பா தான் நடிக்கிறாருன்னா நீங்களும் நடிக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிங்க முத்துவேலை திட்டும்போது முத்துவேலுக்கு கோவம் தான் வருது. தனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லலான்னு தோணுது. ஆனால் இவங்க கிட்ட எதுக்கு நாம விளக்கம் கொடுக்கணும்னு எங்கள் முத்துவேலை நின்றுட்டு இருக்கேன். அப்போ தான் அங்கே நிற்கிற ராஜி எங்கள் சக்திவேலை பார்த்து சொல்கிறாங்க,
உங்களால இங்க அப்பத்தாவையும், அம்மாவையும், சித்தியையும் பார்த்துக்க முடியும்னா சொல்லுங்க, பார்த்துக்குங்க. இதுக்கு மேல உங்களால அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா, அப்புறம் நான் பார்த்துட்டு பொறுமையாலாம் இருக்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க 2 பேர் மேலயும் இல்ல, ஏன் பெத்த பையனே பெத்த அம்மாவ கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி, இங்க உங்க 3 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் குடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்கள பொறுத்தவரைக்கும் வேணும்னா, நான் முக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும், என் அம்மா, சித்தி, அப்பத்தான்னு எல்லாருமே எனக்கு முக்கியம் தான். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா, நான் பொறுத்துட்டு சும்மாலாம் போயிட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட சக்திவேல் அப்படியே வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. எங்க குமாருக்கு அடுத்து பேச்சு மூச்சே வரல. அப்படியே அமைதியா நின்னுட்டுருக்க, எல்லாம் இவனால தான். நம்ம கிட்ட செய்யாம செய்ற ஒவ்வொரு விஷயமும் கடைசியில இப்படித்தான் போய் தொலையுது அப்படின்னு நெனச்சுட்டு, இங்க குமார பார்த்து முறைக்கிறாங்க. குமார் எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு நிக்க, "நீ வாம்மா ராஜி போகலாம். இவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட தகுதியான ஆளுங்களே கிடையாது." அப்படின்னு சொல்ல, நீங்க இவங்கள பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் நெறையவே இருக்கு. முதல்ல அத பார்த்து கத்துக்கோங்க. இங்க நீங்க கோமதி அத்தைக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட, இப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா, இங்க மாமா அவங்கள தங்க தட்டுல வச்சு தாங்கிட்டு இருக்காங்க. உங்களையும் இவரையும் வச்சு நான் ஒப்பிடும்போது, இவரு ஒரு படி மேலன்னு தான் சொல்லலாம். நீங்க பல படி கீழ தாழ்ந்து போய் தான் இருக்கீங்க. நீங்க இங்க வீட்டு பொம்பளைங்கள நடத்துற விதத்துலேருந்து அப்படின்னு சொல்லி காரி துப்பாத குறையா பேசிட்டு இங்க ராஜு உள்ள போறத பார்த்து கதிர் திகைச்சு போய் பார்க்கறாங்க. வாங்கங்க உள்ள போகலான்னு கோமதியும் பாண்டியனையும் கூட்டிட்டு மொத்த குடும்பமும் உள்ள போக, இங்க வெளியில வாசல்ல அப்படியே அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. இங்க முத்துவேலும் சரி அவங்க வீட்டில் உள்ள ஆளுங்களும் உள்ள போக, இங்க சக்திவேலும் குமாரும் நின்றுட்டு இருக்க, குமாரை போட்டு திட்டுறாங்க. ஏண்டா எதுக்குடா இப்படி ஒரு வேலையை பார்த்த, கடைசியில் இந்த ராஜியை இங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போறால, இதுக்கு அண்ணனும் எதுவுமே பேச மாட்டாங்க. பொண்ணுன்ற பாசம்ல எதுவும் வந்துடுச்சோ என்னமோ, அதுக்கு தான் இந்த பாசமே வரக்கூடாதுன்னு அடிக்கடி இந்த ஓடுகாலியை பத்தி அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தா, இவ என்னடானா ஒரே வார்த்தையில இங்க அவன் மனசுல இடம் பிடிச்சிருவா போலயே அப்படி நினைச்சு சக்திவேல் அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க உள்ள போற ராஜிகிட்டையும் மீனா கிட்டையும் அப்பதான் இங்க பாண்டியன் கேக்குறாங்க, ஏமா எதுக்காகம்மா இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதுக்கு ராஜி சொல்றாங்க, இல்ல மாமா இதனால பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அளவுக்கு மீறி அவங்க இன்னைக்கு எங்களை பேசும்போதும் இல்ல நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தும் போதும், இதுக்கப்புறம் இதை எதுக்காக நாங்கள் மூடி மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் எங்கள் மீனா ராஜி பேசுகிறாங்க. ஏம்மா அன்னைக்கு ஏதாவது உங்களை கடத்திட்டு போய் அடிச்சானுங்களா அப்படின்னு இங்கே பாண்டியன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாம்மா, நாங்கள் கடத்திட்டு போனாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மிரட்டினதுலேயே அவன் பயந்து போய் எங்களை விட்டுட்டான் அப்படின்னு போய் தான் சொல்கிறாங்க. ஏன்னா கடத்தினது தங்கமயில் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இவங்க 2 பேருமே விட்டாங்க. பேசாமல் எதுக்கு நம்ம அவங்களுக்கு அந்த பயத்தை கொடுத்துக்கிட்டுன்னு நினச்சி தான் எங்கள் மீனா ராஜி அதை சொல்லவே மாட்டுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் ராஜுக்கிட்டையும் மீனா கிட்டையும், ஏன் மீனா எதுக்கு என்கிட்டேருந்து இந்த விஷயத்த மறைச்சேன்னு சொல்லும்போது, சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, அப்புறம் அவனை நீங்கள் 3 பேரும் சேர்ந்து அடி அடின்னு அடிச்சிருப்பீங்க, பின்னால் அப்புறம் உங்களை நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, அது எங்களுக்கு தானே கஷ்டமாக இருக்கும், அதுக்கு தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான் மீனா, அவனுக்கு என்ன திமிரு இருக்கும், ஆனால் இதுக்காக அவனை அதோட விட்டுருவோன்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்லும்போது, இதனால தான் நாங்கள் சொல்லலை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அதான் மாமாவே 4 அடி கொடுத்துட்டார்ல, நீங்கள் ஏன் இவ்வளோ சத்தம் போடுறீங்க, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்லி இங்கே மீனாவும் வந்துட்டு நம்ம செந்திலை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே போல் ராஜியும் வந்துட்டு கதிரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் மீனா, ஏன் ராஜி உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இந்த கல்யாண நாளில் வந்துதா, அப்போ நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி லேட்டாக வந்ததுக்கு காரணமே இதுதானாடி அப்படின்னு எங்கள் கோமதியும் கேட்குறாங்க. ஆமாத்த, அன்னைக்கு நாங்கள் நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தோம், நைட்டே எங்கள் முகத்தில் எதையோ வச்சு அப்படியே கடத்திட்டு போயிட்டானுங்கன்னு சொல்லும்போது, இதை கேட்ட செந்தில் கதிர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை பார்த்துக்க, இருக்கட்டும் அவனை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே செய்யிலே பேசிக்கிறாங்க. இங்கே ராஜி மீனாவும், சரி உங்களெல்லாம் எதுவும் அடிக்கலைன்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னடி இவனுங்க இப்படி இருக்கானுங்க, நானும் என் கூட பிறந்தவனுங்கன்னு நினச்சி நானும் என்னென்னமோ நினச்சேன், ஆனால் இவன் என்னடானா என் அண்ணனுங்களை விட மோசமாக இருக்கான், இவனுக்கு எங்கேருந்தடி இப்படிப்பட்ட ஒரு புத்தி வந்ததுன்னு சொல்லும்போது, நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னா அவன் எப்படினாலும் யோசிப்பான், இன்னமும் இதோட இவன் சும்மாவே இருக்க போகிறதில்ல, எல்லாரும் முன்னாடியே அடி வாங்கிட்டான்ல அதுக்காக பழி வாங்கணும்னு, முக்கியமாக நான் தானே இந்த விஷயத்த சொன்னேன், என்னை ஏதாவது செய்யணும்னு கூட நினைப்பான்னு சொல்லும்போது, என்னடி இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா நான் சும்மா தாக்க சொன்னேன், அப்படியெல்லாம் அவன் என் மேலே கையை வச்சிட முடியுமா, அப்புறம் வச்ச கையை துண்டாக்கிட மாட்டேன்னு சொல்லும்போது, நீ செஞ்சாலும் செய்கிற ஆள் தானே எங்கே வந்து கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் ராஜி மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுல இங்கே செந்திலும் சரி அதே நேரம் கதிரும் சரி ரொம்ப உறுதியாகவே இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுனால கதிர் சும்மா இருக்க மாட்டான், அந்த குமார் சும்மாவே இருக்க மாட்டான், 2 பேருக்கையும் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் சுற்றிட்டு இருப்பான். அவங்க 2 பேரையும் நம்ம எப்படியாவது காப்பாற்றணும், ஏதாவது செஞ்சே ஆகணும்டான்னு இங்கே செந்திலும் கதிரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே போல் வீட்டில் இருக்காங்க சரவணனும் சரி
தன்னுடைய தம்பிங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ள போன அங்க குமாரும் அசிங்கப்பட்டு நிக்க, அங்க நிக்கிற அப்பத்தாவ போட்டு 4 அடி அடின்னு வெளுத்துவாங்க. எங்க சக்திவேல் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. "பாத்தீங்களேடா, ராஜு பேசினத பாத்தீங்கல்ல? இப்ப வரைக்கும் இந்த சம்மந்தம் கெட்டு போனதுக்கு காரணம் அவனுன்னு நீ நெனச்சிட்டு இருக்கீங்க. ஆனா, இப்ப வரைக்கும் இந்த சம்மந்தம் கெட்டு போறதுக்கு காரணமே நீங்க 3 பேர் தான்டா. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு கடைசி வரைக்கும் உங்களாலவே தான்டா கல்யாணமே ஆகப் போறதில்ல. கடைசி வரைக்கும் இவன் இப்படியே தான் இருக்க போறான். அதுதான் நடக்கப் போகுது இந்த வீட்ல" அப்படின்னு சொல்லி எங்க அப்பத்தாவும் அழுதுட்டு உள்ள போக, எங்க வடிவும் சரி மாரியும் சரி சொல்றாங்க, இந்த வீட்டு பொம்பளைங்களை நீங்க என்னைக்கு மதிப்பு மரியாதைன்னு நல்லபடியா நடத்துறீங்களோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு 4 பேர் யோசிப்பாங்க. அது வரைக்கும் இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயங்கி தான் நிப்பாங்கன்னு சொல்லிட்டு போக, இங்க 3 பேருக்கும் முகத்துல அடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த வீட்டு பொம்பளைங்க கிட்ட என்னைக்குமே அன்பு அக்கறை பாசம்னு எதையுமே காட்டாதவங்க இப்ப புதுசா என்ன காட்டிட போறாங்களா என்ன? இவங்களுக்கு கொடுக்க போற தண்டனையே அதுதான். கடைசி வரைக்கும் இந்த குமாருக்காக பொண்ணு தேடி அலையிறது மட்டும் இல்லாம தான் பண்ண தப்ப அன்னைக்கு தான் அவங்க புரிஞ்சு நடந்துக்க போறாங்க. அன்னைக்கு தான் அவங்களுக்கும் விடிவு காலம் பிறக்கும். அது வரைக்கும் இந்த குமாரும் சக்திவேலு முத்துவேலு 3 பேரும் திருந்த போறதே கிடையாது. இதுக்கிடையில ராஜி வார்த்தைகளால அடிச்ச அடிய தாங்க முடியாம அதை பத்தின யோசனைகளையும் இங்க முத்துவேலும் சக்திவேலும் அமைதியா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே போல அங்க வீட்ல ராஜியை பத்தியும் எங்க மீனாவை பத்தியும் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க பாண்டியனும்.